ஆண்டி நேத்து உங்க பையன் என்ன பண்ணா தெரியுமா? என்னமா பண்ணா? ஒன்னும் பண்ணல, நீ வேற. சொல்லுமா, நீ சொல்லு. மீ பசிக்குது, போய் தோசை சுடு போ. நீ சும்மாறா, நீ சொல்லுமா. இல்ல ஆண்டி, அது வேற ஒண்ணும் இல்ல. சரி சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அங்கிளுக்கு ப்ரோபோஸ் பண்ணீங்களா இல்ல அங்கிள் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணாரா? அதெல்லாம் இப்ப எதுக்குமா, நான் போய் தோசை சுட்டு வரேன். டேய், நான் சொல்ல மறந்துட்டேன், உன் மாமா பொண்ணு ஊர்ல இருந்து வராளா? ஸ்வேதாவா? ஸ்வேதா யாரு? அதெல்லாம் அவன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோமா, நான் போய் தோசை சுடுறேன். ஸ்வேதா என் மாமா பொண்ணு. அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு. ஓ, என்ன விடவா? அடி போடி, அவனா எனக்கு உசுரு. நாங்க பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்போம், டைம் போறதே தெரியாது. நானும் அவளும் சேர்ந்து ஆடுவோம் பாரு ஒரு ஆட்டம், சும்மா ஊரே திரண்டு விசில் அடிச்சு கிளாப்ஸ் தட்டும். அவளுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். சோ அதுக்காகவே இருடி, இன்னும் சொல்லி முடிக்கல. அதான் அத்தை பொண்ணு வரால, அவளை போய் உரி உரியில பொண்ணு போ. ஏய் ஒரு நிமிஷம், ஏய் நில்றி. ஏய் ஏய் ஒரு நிமிஷம் சொல்றதை கேள்றி. ஏய் என்ன, நான் கிளம்புற வீட்டுக்கு. ஓகே சரி சரி, போறதான் போற. அந்த காலிங் பெல் அடிக்க பாரு, என் மாமா பொண்ணாதான் இருப்பா, திறந்துட்டு போ. சரி இப்போ நீ ஏன் சோகமா இருக்க? என்னன்னே தெரியல மச்சான். இந்த லவ் பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 3 மாதம் அப்படியே ஏதோ ரக்க கட்டி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எவங்கன்னு பட்டதோ தெரில, ஒரே சண்டை. சை, அப்பப்போ டைம் கொடுக்க வர சண்டை போடுறாடா. டேய் ஒரு நிமிஷம் நிறுத்துறா. பசங்க பண்ற தப்பே இதுதான். 3 மாசம் இருக்கிற எல்லா வேலையை விட்டு அவங்க பின்னாடியே சுத்த வேண்டியது, குழந்தை மாதிரி பார்த்துக்க வேண்டியது. அடுத்த மாசம் நம்ம வேலையை பார்ப்போம். காரணம் அலட்சியம். எங்க நம்மளை விட்டு அவ எங்க போயிட போறா அப்படின்ட்டு. அதுக்குன்னே கூடவா சுற்றி எனக்கு சொல்கிற, நம்மளுக்குலாம் 1008 வேலை இல்லை. டேய் நான் அப்படி சொல்ல வரலடா. ஊர் ரிலேஷன்ஷிப் நீ தான் விட்டு சொல்லி புரிய வைக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தானே லைஃபு. உனக்கு என்னப்பா நீ சொல்லுவ, உனக்கு உன் லைஃபு செம்மையாக போகுதுல்ல. ஆமாடா கரெக்டு. நான் 3 மாசமும் இப்படி தான் இருந்தேன், இப்பவும் இப்படி தான் இருக்கேன். நான் எப்படி இருக்கணும் அவள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா, அதனால தான் ஒரு பிரச்சனையும் இல்லை. பாரு அவள் தான் கால் பண்ணுறான். ஹலோ. ஆ ஓகே, பை பை பை. சாரிடி, லேட் ஆயிடுச்சு. என்ன மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு, அழுதியா? என்னாச்சு? எனக்கு இது செட் ஆகும்னு தோணல. என்னது? நம்ம ரிலேஷன்ஷிப். இல்லை எனக்கு புரியல. உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ பொறுப்பா பண்ணிருக்கியா? எங்க அப்பா கிட்ட பேசணும்னா அதுவும் பேசல. எல்லாத்துலயுமே விளையாட்டு. நான் ஏதாச்சும் பேச வந்தா எதனா பேசி என் வாய் அடிச்சிருவல. சரி இப்போ என்ன இதெல்லாம் புதுசாக கேட்டுட்டு இருக்க? எல்லாம் தெரிஞ்சுதானே லவ் பண்ண? ஆமா, உன்னை மாத்திப்பேன்னு நினைச்சேன். ஆனா தினம் நான் அழுது மட்டும் தான் மிச்சம். சரி 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 கத்தாத. இப்போ என்ன பண்ணணும் சொல்லு, நான் என்ன பண்ணணும் சொல்லு. உன்னை மாத்திக்கோ, இல்லைன்னா என்னை விட்டுரு. நான் எப்படி இருந்தாலும் அது பிடிச்சதானே என்ன லவ் பண்ணு. இப்போ உனக்கு அதுவே பிரச்சனையா இருக்குன்னா சரி ஓகே, உன் விருப்பம். அவ்வளோதான். சரி, பொடி போ. உங்க அப்பா யாருன்னா பார்த்து வச்சிருப்பான், அவனையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. பெருசா வந்துட்டான். பிரதர், உங்ககிட்ட தம் இருக்கா? இல்லையே. சரி இந்தாங்க அடிங்க. கம்ப்ளீட்டா ப்ரோ? ம். எதுக்கு ப்ரோ லவ்லாம் பண்ணிக்கிட்டு? கம்மிட்டானாலே பிரச்சனை தான். திருந்தவே மாட்டேல. நான் போனா அப்படியே விட்டுருவல. விடு, விடு, விடு. கொஞ்சம் கூட ஃபீலே இல்லையா? நான் பிராங்க் பண்ணேன்டி. ஏய்
நான் என்ன? தான் வெறுப்பேத்த பண்ணன்றல. போய் தம்மடி போ. சரி நீ சொன்ன மாதிரி லைஃப்ல ஒழுங்கா இருக்கேன், உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன், நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். ஐ மே ஜோக் டு யூ. எனக்கே வா.